ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பார்லி பொங்கல் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்லியை நான் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு நல்லா அலம்பிட்டு இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் தான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க முடியலன்னா நீங்கள் 2 hours ஊற வச்சா கூட போதும். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா நல்லதுங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறேன். இதை ஃபுல்லாக அதை நல்லா அலசிட்டு இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட போகிறேன். காத்தால இந்த பார்லி பொங்கல் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்லி யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் ரெசிபியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நைட்டு ஊற வச்சிருந்தோம் நம்ம பார்லி பொங்கலுக்கு. இந்த பார்லியோட யூசஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இந்த கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுனால ஹார்ட் டிசீஸ்லாம் வரத ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் நல்லா அதை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஹை சோர்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது. அப்புறம் இது ரெடியூசஸ் த கால் பிளாடர் சர்ஜரி எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை நல்லா சாப்பிடலாம். ஏன்னா நல்லா இதில் இருக்கிற பசத்தன்மை வந்து நிறையா நேரம் நம்மளுக்கு வந்து பசி இல்லாமல் நம்மளை வந்து வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இந்த பார்லியை நிறையா நம்ம ரெசிபி பண்ணலாம். ஒரு வாரமும் நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபி காட்டும்போது ஒரு ரெசிபி காட்டுறேன் பார்லி யூஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து பார்லி பொங்கல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா, இதை வந்து நைட்டே ஊற வச்சிடணுங்க. ஏன்னா இதில் வந்து இவ்வளோ நல்ல ஹெல்த் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது இது எப்படின்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சில பேருக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் இதில் இருக்கிற தானியம்ங்கிறதுனால இது வந்து மற்ற நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற சத்துக்களை எடுக்க விடாமல் பண்ணலாம். அதனால தான் இதை நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்துட்டோம்னா இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நைட்டு ஃபுல்லாக இது ஊறி இருக்கு பார்லி. இதை எடுத்துன்னு இருக்கோம். பயத்தம்பருப்பு இருக்குது. ஸோ இந்த பயத்தம்பருப்பையும் வறுத்து வச்சுருக்கோம். இந்த வறுத்த பயத்தம்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதையும் தனியாக வேக வச்சுக்க போகிறேன், பார்லியும் தனியாக வேக வச்சுக்க போகிறேன். அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாம்னா உப்பு, கேஷ்யூ நட்ஸ், மிளகு பொடி, ஜீரகம், மஞ்சப்பொடி, இஞ்சி, கருகப்பிலை, கொத்தமல்லி தான் இதுக்கு தேவை. முதல்ல நான் வேக வச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பயத்தம்பருப்பையும் பார்லியும் குக்கரில் நல்லா தனித்தனியாக வேக வச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றிருக்கோம். அது ஹீட் ஆன உடனே இஞ்சி போட போகிறோம், அப்புறம் ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே மிளகுத்தூள் போட போகிறோம். அப்புறம் கருகப்பிலை, கேஷ்யூ கொஞ்சம் போட போகிறோம். இதுலேயே மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பில், அதனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டால் போதும். அப்புறம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே பயத்தம்பருப்பை போட்டுட்டு பார்லியும் ஊற்றிக்க போகிறோம். இதுக்கு வேண்டிய அப்புறம் உப்பையும் போட்டு கலந்துட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நல்லா ஹெல்த்தியானதுங்க அது பார்லி உப்புமா, பார்லி பொங்கல். கொஞ்சம் நேரம் கலர்னாலே போகிறோம் நம்மளுக்கு. இந்த பார்லி ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கைக்குத்தல் அரிசி மாதிரி இருக்கும். நீங்கள் சாம்பார் எது வேணாலும் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்லாம். கொத்தமல்லி நல்லா கார்னிஷ் பண்ண போகிறோம். இதோட போட்டு கலக்கிட்டு இப்போ நம்மளுக்கு பார்லி பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஒரு சட்னி நீங்கள் சாம்பாரோடையும் வச்சு சாப்பிட்லாம்,
இப்போ நம்ம அதுக்கு ஒரு சட்னி பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு பார்லி பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா சட்னி பண்ண போகிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும், புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன், புளி கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், உப்பு. நான் கொஞ்சம் வத்த மிளகாயை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி, புதினா, புளி, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி இப்போ போடுறேன் பாருங்கள். கொத்தமல்லி போட்டுக்கிறோம், நெக்ஸ்ட்டு புதினா போட்டுக்கிறோம், இதோட புளி போட்டுக்கிறோம், பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிறோம், பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம், தேங்காயை போட்டுக்கிறோம், உப்பு, இந்த வத்த மிளகாயை ஊற வச்சுருக்கோம் இல்லையா வெந்நீரில், அதையும் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ இதை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம். அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காட்டுறேன். அந்த சட்னி அரைச்சின்னு வந்துட்டோம். இதில் பெருங்காயமும் வச்சு அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுது. ஸோ ஹெல்த்தி வெயிட் லாஸ் பார்லி பொங்கல் வித் கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட, நல்ல பசியை வந்து நம்மளுக்கு நல்லா தாங்கும் இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.